நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 28லிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக் கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவன் தகப்பன் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்சாவுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் ஆய்வு சாதித்தான். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. சிம்சோனை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சிம்சோன் இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டவன். இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதி, இல்லையா? ஜட்ஜ் ஆஃப் இஸ்ரலைட். ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக அங்கே நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். சிம்சோன் நியாயாதிபதியாக அவன் கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்டான். அவன் நசரேய விரதத்திலே இருந்தான். நசரேய விரத இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கென்று அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் முடி எடுக்கக்கூடாது, திராட்சரசம் புசிக்கக்கூடாது. ஆகவே நசரேய விரதத்திலே இங்கே சிம்சோன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அதிகமாக செய்தவன். நியாயாதிபதிகளை எடுத்துக்கொண்டால் அநேக நியாயாதிபதிகள் இஸ்ரவேலுக்கு இருந்தார்கள். அவர்கள் எல்லோரை காட்டிலும் கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை என்று சொன்னால் யாருன்னாக்கா சிம்சோன் தான். நியாயாதிபதிகள் அநேகமாக நல்லவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படிகளாக இருந்தார்கள். ராஜாக்களை பார்க்கும்பொழுது அநேக ராஜாக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியில. இஸ்ரவேலிலே யூதாவிலே அநேக ராஜாக்கள் வந்தார்கள். அந்த ராஜாக்களிலே அநேக பேர் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியில. உதாரணமாக ஆகாப், மனாசே போன்ற ராஜாக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் ராஜாக்களுக்கு முன்பாக வந்த நியாயாதிபதிகள் அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ செய்தார்கள். நியாயமாய் நியாயம் விசாரித்தார்கள். இஸ்ரவேலிலே நன்மையை செய்தார்கள். ஆனாலும் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பார்க்கும்பொழுது அநேக இடங்களிலே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பாருங்க, மரண தருவாயிலே இந்த ஜபமானது அவனால் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜபம் செய்து முடித்தவுடன் அவன் என்னது? பெலிஸ்தியரோடு கூட அவன் என்ன செய்தான்? மடிந்து போகிறான். மரண தருவாயிலே ஏறெடுக்கப்பட்ட ஜபமாய் காணப்படும். ஒரு சிலர் தான் மரண சமயத்தில், மரண நேரத்தில் ஜெபித்தவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக அந்த கல்லனை பார்க்கிறோம். அந்த கல்லன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். மரண தருவாயிலே ஜெபித்தவரில் முக்கியமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிதாவே, என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். மரண தருவாயிலே ஜெபித்தவர்கள். சிம்சோனும் கூட தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடங்களில் ஜெபிக்கிற ஜபமாக இருக்கிறது. நமக்கு கூட நம்முடைய மரண வேலை தெரிந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரையும் வாங்க, சொந்தக்காரங்களாம் வாங்க, என்னை பார்த்துட்டு போங்க. நான் கேள்விப்படுறேன், மரண நிச்சயம் என்று உணர்ந்துட்ட பிறகு என்ன செய்கிறாங்க? எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லி அனுப்பு, அவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு போட்டோம். உன்னை பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? அந்த வேலையில் நீ என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் நீ ஒப்பு கொடுக்கணும். இன்னும் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஜெபித்து ஒப்பு கொடுக்கணும்.
ஏனென்று சொன்னால் சில பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உன்னுடைய சொந்தக்காரங்க வந்து உன்னை பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர் இடத்துல நீ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், உன் பாவத்தை குறித்து அவருக்கு அறிக்கை செய்யணும், மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை நீ அறிந்து கொள்ளணும். உன்னுடைய குடும்பத்தாருக்கு உன் சொந்தக்காரர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அப்பயும் சுவிசேஷம் சொல்லணும். இதுதான் மரண தருவாயில் செய்ய வேண்டியது. ஊரெல்லாம் வந்து பார்க்கணும், வாய்க்கு ருசியாக நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அவர் என்னென்ன கேட்குறாரோ அதெல்லாம் இது வரைக்கும் என்ன சொல்கிறார், அவருக்கு சுகரு அதெல்லாம் இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். மரண நிச்சயம் என்ன சொல்லுவாங்க, அவர் என்னென்ன பிரியப்படுறாரோ கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தால் என்ன பண்ண முடியாது, அவரால் சாப்பிட முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிடுவதும் தெரிந்தவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் இவரெல்லாம் பார்ப்பதும் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தரிடத்தில் பேசுவது தான் மிக முக்கியம், ஜெபத்தில் இருப்பது தான் முக்கியம், பாவங்களை அறிக்கிடுவது தான் முக்கியம். சிம்சோனும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை ஒரு அவமானகரமான வாழ்க்கையாக இருந்தது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்தான். பாருங்க, சாவை தொடக்கூடாது, சாவின் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னார், அதை செய்தான். சாவுக்குரிய காரியத்திலேருந்து நீ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதுலேருந்து புசித்தான். சிங்கம் செத்து கிடந்தது, சிங்கத்தில் தேன் அடைகிறது, அதை குடித்தான் என்று பார்க்கிறோம். ஸ்திரீகளோடு சயனிக்கக்கூடாதுன்னு சொன்னார், ஸ்திரீகளோடு போய் சயனித்தான், அவளோடு கூட உறவு கொண்டான். முடியை வெட்டக்கூடாதுன்னு சொன்னார், தன் பலம் எதில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஸ்திரீனிடத்தில் சொல்லி தன் பலத்தை இழந்து போனான். இவனுடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கே கோபம் வருது. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் ஜபிக்கும் போது கேட்குறார், ஒரு மனுஷனே நம்ம புறம்பே தள்ளவே கூடாது. ஏன்னா ஏன்னு சொன்னால் அவன் கடைசியில் மனம் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க, அவ்வளவு அநியாயம் செய்கிறான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினாலே 1000க்கு அதிகமான ஜனங்களை கொன்றான். இதை நாம் நியாயாதிபதிகள் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பிலும் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினாலும் 1000 பேரை கொன்றேன் என்றான். 1000 பேரை அடித்து சாவடிக்கிறான். அப்போனா அவன் எவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய பலம் எவ்வளவாக இருந்திருக்கு பாருங்கள். ஒரு தாடை எலும்பை வச்சு அந்த தாடை எலும்பில் வர்றவங்கெல்லாம் தாக்கி 1000 பேரை கொள்கிறான். அது முடிச்சிட்ட உடனே அவனுக்கு என்ன தெரியுமா வருது, ஏன்னா அவன் அதிகமான வேலை செய்ததுனால அவனுக்கு தாகம் எடுக்குது. அப்போ என்ன பண்ணுறான், பெலிஸ்தேர்கிட்ட போய் வாங்கி குடிக்காமல், யார்கிட்டையும் வாங்கி தண்ணீரை வாங்கி குடிக்காமல் அப்போ கூட ஆண்டவர் இடத்துல நோக்கி ஜெபம் பண்ணுறதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அநியாயம் செய்தாலும் கூட யாரை நோக்கி கூப்பிட்றான், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. கவனித்து கொள்ளுங்க, நம்ம யாரையுமே புறம்பே தள்ளக்கூடாது, அநியாயக்காரர் என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை அவன் கூட ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்திருக்கக்கூடும். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க. எதை குறித்து சொல்கிறான், 1000 பேரை கொன்றதை குறித்து சொல்கிறான். என் மூலமாக நீ என்ன செய்தீர், பெரிய ரட்சிப்பை, பெரிய காரியத்தை செய்தீர். நான் யாரு, அவன் யாருன்னு சொல்கிறான், நான் பராக்கிரமசாலின்னு சொல்கிறானா, இல்லை. அவன் என்ன சொல்கிறான், நான் உமது அடியேன், ஐ ஆம் த சர்வெண்ட் ஆஃப் யூன்னு சொல்கிறான். ஆண்டவரே நான் உமது அடியேன், தன்னை தாழ்த்துகிறான். தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க. யார் இந்த அவ்வளோ பெரிய கொல்லக்கூடிய பலத்தை கொடுத்தது? தன்னுடைய பலம் கிடையாது. யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய அருளினாலே நான் இந்த அடியேன் செய்தேன் என்று சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிற வார்த்தை கேளுங்க. இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இந்த பெலிஸ்தியர்கள், மீதி இருக்கிற பெலிஸ்தியர்கள், மற்றவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அவர்கள் மத்தியில் நான் சாக விரும்பலை. அவர்கள் மத்தியில் தாகத்துக்கு தண்ணீர் தாங்கன்னு நான் கேட்க விரும்பலை. என் எதிரி இடத்துல போய் மண்டியிட விரும்பலை. நான் தாகமாக இருக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினான். அவனுக்காக என்ன செய்கிறாரு, ஒரு பள்ளத்தாக்கே பிளந்து மோசே தண்ணீர் அந்த ஜனங்களுக்காக கேட்டபொழுது கண்மலையிலிருந்து
கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தது போல லேகியின் பள்ளத்தாக்கை பிளந்து என்ன செய்கிறாரு, அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். இப்போ யாருக்கிட்ட அவன் மன்றாடுறான்? யார்கிட்ட ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவர். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நம்ம விழுந்து விட்டோம் என்று நினைத்தாலும் கூட நம்ம இடத்துல சில அசௌகரியமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்பட்டாலும் கூட அதெல்லாம் புறம்பே தள்ளிட்டு எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் ஓடணும். எதுவுமே உன்னை வந்து தடுக்கக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் உன்னை வந்து புறம்பே தள்ளவே மாட்டான். ஒருவேளை நான் தள்ளலாம், ஒரு சபை விசுவாசிகள் தள்ளலாம். ஐயோ நீ அநியாயக்காரனான மனுஷன், நீ அநியாயக்காரன், நீ கோபக்காரன், நீ கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் என்று நான் சொல்லலாம். உன்னுடைய விசுவாசி சொல்லலாம், உன்னுடைய சகோதரி சொல்லலாம். இவங்க செய்கிறதெல்லாம் அநியாயம் அப்படின்னு அவர்கள் நியாயந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நியாயந்திருக்க மாட்டார். கர்த்தரிடத்தில் தாழ்மையாக போகும்பொழுது அவன் எப்படி, உமது அடியே நீர் பெரியவர், உமது கையினாலே பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீர், இவர்கள் கையிலே நான் தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டேன், நீர் எனக்கு செய்யணுனாக்கா ஆண்டவர் ஒரு துறவிலிருந்து தண்ணி கொண்டு கொடுத்தாரா? என்ன செஞ்சார் ஆண்டவர்னா? எப்படி தண்ணி கொடுப்பாரு? ஒன்று இடத்துல கேட்டால் என்ன இடத்துல கேட்டால் தண்ணீர் ஒரு மொண்டு கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவார்? பிளக்கிறது உடைக்கிறது அவருடைய எல்லாத்தையும் பிளப்பார், உடைப்பார், அழித்து போடுவார். லேகியின் பள்ளத்தாக்கை அவர் உடைத்து பிளந்து தண்ணீரை அவனுக்கு கொடுத்தார். ஒரு மனுஷனுக்காக அங்கே என்ன பண்ணுறாரு? லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்கிறார், மலையை பிளக்கிறார், பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணி தண்ணீர் கொடுக்கிறார். அவர் அப்பேற்பட்ட தேவன், வல்லமை உள்ள தேவன். பாருங்கள், அவருடைய கை குறுகவும் இல்லை. இந்த மனுஷன் சிம்சோன் குறைகள் உள்ள மனுஷன். சிம்சோன் பாவத்தில் அதிக நேரம் செலவிட்ட மனுஷன், கீழ்ப்படியாத மகன், கேட்டின் மகன். ஆனாலும் கூட கர்த்தரை நம்பி அவன் போகும்பொழுது கர்த்தர் ஒரு நாளும் தள்ள மாட்டார். ஜெபத்திலே நீங்கள் போய் கதறும்பொழுது, ஆண்டவரே நான் தவறு செய்கிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை என்னால் வாழ முடியல, நாம் உமக்கு கீழ்ப்படியாத பிள்ளை, நான் நன்மை தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் எனக்குள் வாசமாக இருக்கிற என் மாமிசமானது அநேக நேரம் நான் கோபப்படவும், அநேக நேரம் துர்க்கிரியை செய்யவும், மற்றவர்களை குறித்து நான் பேசவும் எனக்கு செய்து விடுகிறது, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல நீ போய் கதறும்போது அவர் உன்னை மன்னிக்கிறார். ஒருவேளை உன் சகோதரன் மன்னிக்க மாட்டான், நீ செஞ்சியே, நீ சொன்னியே என்று சொல்லி காட்டுவான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை அவர் புறக்கணிப்பது இல்லை. இதுக்கு ஒரு சாட்சியாக அந்த ஜபத்தை பார்த்தோம். மரண தருவாயிலே அவன் ஏறெடுக்கிற ஜபத்தை 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 16வது அதிகாரம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இந்த 2 கண்களுக்கு ஒரே தீர்வையால் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. பாருங்கள், என்னை நினைத்தருளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். நீங்கள் எனக்காக சொல்லுவீங்களா அவர் பார்த்து, நான் உண்மை அன்பு கூறுவேன், என்னை நினைத்தருளும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, அது எப்படி, அது ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். ஓ ஜென்டில் சேவியர், டூ நாட் பாஸ் பை மீ, டூ நாட் பாஸ் மீ. பாருங்கள், ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக அந்த பாடகர் எழுதுகிறார். எப்படின்னா ரட்சிக்கும்படியாக, அவர் ரட்சிக்கும்படியாக, அவர் உதவி செய்யும்படியாக அவர் போகிறாராம். அநேகர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாடகர் பாடுறாரு, ஓ ஜென்டில் சேவியர், டு நாட் பாஸ் பை மீ என்று சொல்லுவாங்க. என்னை கடந்து போயிடாதீங்க, எனக்கு முதல்ல உதவி செய்யும். அநேகர் உனக்காக வெயிட் பண்ணலாம், அநேகர் உமக்காக வெயிட் பண்ணலாம். ஆனாலும் கூட முதல்ல உம்மிடத்திலிருந்து இரக்கத்தையும் உதவியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆள் யார்? நான் தான். அப்படி தான் இண்டிவிஜுவலாக நீங்கள் போகணும். எல்லாருக்கும் உதவி செய்யுங்க அப்படி இல்லை, முதல்ல எனக்கு உதவி செய்யுங்க, நான் பாவத்திலிருந்து மீளும்படியாக, நான் அக்கிரமத்திலிருந்து மீளும்படியாக, உம்முடைய பிள்ளையாக மாறும்படியாக எனக்கு முதல்ல உதவி செய்யுங்க என்ற அந்த பாடல் அப்படியாக அது காணப்படுகிறது. பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவரே என்று சொல்லி என்னை நினைத்தருளும், டூ ரிமெம்பர் மீ. இந்த வார்த்தையை நீங்கள் ஜபத்தில் சொன்னீங்கன்னா, தனிப்பட்ட முறையில், தனித்திருக்கும் வேலையில், உள்ளத்தில் அதிக விசாரங்கள் பொங்கும்பொழுது, அதிக கவலைகள் வரும்பொழுது, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க. அநேக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவங்க என்னது, கைவிடப்பட்ட நிலைமையை உணரும் பொழுது இல்லை,
புருஷன் வெறுக்கும் பொழுது, பிள்ளைகள் கைவிடும் பொழுது, சொந்தக்காரர்கள் கைவிடும் பொழுது, திக்கற்ற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது, லோன்லினஸை ஃபீல் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? தற்கொலையை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நம்முடைய உள்ளத்திலே விசாரங்கள் பொங்கும்பொழுது, கவலைகள் மேலிடும்பொழுது, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். இது யார் யார் சொன்னா தெரியுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யார் சொன்னது? அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளை நினைத்தருளும். உமது அடியாளை ரிமெம்பர் தை சர்வன்ட், சர்வன்ட் மெய்ட். உமது அடியாளை நினைத்தருளும். எப்போ சொன்ன அண்ணா? சந்தோஷமாக இருக்கும்போது சொன்னாலா? எப்போ சொன்ன அண்ணா? உள்ளத்திலே அதிகமான கவலைகள் பொங்கும்பொழுது, மலடி மலடி என்று சொல்லி எல்லோரும் அவளை ஏசி பேசின பொழுது, உள்ளத்திலே அதிக விசாரங்கள் பொங்கும்பொழுது அவள் சொல்கிறார், தேவரீர் என்னை நினைத்தருளும். நெகேமியா சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். 14ஆவது வசனம் ஒருத்தவங்க வாசிங்க, 22ஆவது வசனம் ஒருத்தவங்க வாசிங்க, 31ஆவது வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நான் உங்களுடைய வீட்டிற்கு செய்த வேலைகள்லாம் நீங்க நினைத்தருளும். அடுத்த வசனம் 22. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி. என்னை நினைத்தருளும். பாருங்க, என்னை நினைத்தருளும். 31ஆவது வசனம். என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஜபத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னது? என்னை நினைத்தருளும். என்னை மறந்துடாதீங்க, என்னை கடந்து போயிடாதீங்க. டு நாட் பாஸ் பை மீ. என்னை கடந்து போய்விடாதீங்க, என்னை நினைத்தருளும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். எரேமியா 15வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை நினைத்து என்னை விசாரித்து பாருங்க, என்னை நினைத்து டூ ரிமெம்பர் மீ அண்ட் என்கொயர் அபவுட் மீ. அப்படின்னு என்ன? அநேகருக்கு கவலை வருது. ஏன் வருது கவலை? என்னை விசாரிக்கிறதே கிடையாதுங்க. அவர் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கல. சாப்பாடு தான் கிச்சனில் இருக்குல்ல, நம்ம போய் சாப்பிட்லாம்ல. மனைவி அதிகமாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னது? அவங்கள போய் சாப்பாடு இருந்தாலும் கூட நீ சாப்பிட்டியாமா, போய் சாப்பிடுமான்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? விசாரிப்பது. அந்த விசாரிப்பில் அன்பு இருக்கிறது இல்லையா? எல்லாம் தெரியும், காசு இருக்குது, வாங்க முடியும். ஆனாலும் கூட தன்னை ஒருவர் விசாரிக்கணும். என்னை நினைக்கணும், என்னை விசாரிக்கணும். மறக்கப்படுவதை ஒரு நாளும் மனுஷர்கள் விரும்புவதில்லை. எங்கே போனாலும் ஃபோன் அடித்து பேசணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும். ஆகவே தான் எரேமியா கூட சொல்கிறேன், என்னை நினைத்தருளும், என்னை விசாரிக்கும். என்னையா கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னை விசாரித்தருளும். ஒருவேளை உங்களுக்கு அநேக பேர் இருக்கலாம், ஆனாலும் கூட முதல்ல நான் தான் வந்து என்னை விசாரிங்க. அப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க முடியுமா? கல்லனும் கூட லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆவது வசனம் சொல்கிறான், டூ ரிமெம்பர் மீ ஜீசஸ், டூ ரிமெம்பர் மீ என்று சொல்கிறார். 23:42 வசனம் வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். நினைத்தருளும். ஆகவே நினைத்தருளும் என்று சொல்லி அந்த வார்த்தை நம்முடைய ஜபங்களிலே அது காணப்பட நாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். 2வது வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி எப்பொழுதும் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை பலப்படுத்தணும். சிம்சோன் இங்கே சரீர பிரகாரமான பலத்தை குறித்து கேட்டான். ஏன்னாக்கா 2 கல் தூணுக்கு மத்தியில் நிற்கிறான். அந்த பேங்க்வெட் ஹாலில் அநேகமாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவனை என்ன சொல்கிறாங்க? இவனை ஒரு பரியாச பொருளாக அவனை கொண்டு வந்து நிறுத்தி அவனை என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க. கண்களை பிடுங்கிட்டாங்க. கண்களை பிடுங்க அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? மாவாற்ற வேலை கொடுத்தாங்க. யாரு? ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டவனை என்ன செஞ்சாங்க தெரியுமா? கண்ணை பிடுங்கி, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கண்ணை பிடுங்கி அவங்களுக்கு மாவாட்ட விட்டான். ஆகவே அவமானப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். கடைசியாக அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? கர்த்தரே, ஆண்டவரே, தேவனே, என்னை பலப்படுத்தும். என்ன சரீர பிரகாரமாக என்னை பலப்படுத்தும். நான் சோர்ந்து போயிருக்கிறேன், என்னை பலப்படுத்தும். என்னுடைய முடிகள்லாம் போய்விட்டதுனாலே நான் பலத்தை இழந்து விட்டேன். என் கண்கள் தெரியல. ஒரு விசை மாத்திரம் நீ எனக்கு ஒரு விசை, திஸ் டைம் ஒன்லி, ஒரு விசை எனக்காக மன்னியும், ஒரு விசை என்னோட பாவத்தை மன்னியும், எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சிம்சோன் சரீர பிரகாரமான பலத்தை கேட்டான். நாம் என்ன பண்ண கேட்கலாம்? ஆவிக்குரிய பலத்தை கேட்கலாம். சரீர பிரகாரமான பலமாக இருப்பது ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்து சரீர பிரகாரமாக நல்லா வெயிட் லிஃப்டராக மாறி 10 பேரை அடிக்கிற அளவுக்கு நீ வந்தாக்கா அது ரொம்ப பிரயோஜனமா? நீ உன்னுடைய சரீரத்தை நீ பேணி சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தாக்கா நீ 100-150 வயசு வாழ்ந்துடுவியா? எப்படியா இருந்தாலும் மரணம் ஒன்று சந்திக்கும். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைங்க எதில் பலப்படணும்? ஆவிக்குரிய விஷயத்தில், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதில் என்ன பலப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 28வது வசனம் வாசிங்க. 119:28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைத்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆகவே கர்த்தருடைய வசனத்திலே பலப்படும்படியாக சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 30ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி, அவனுடைய ஜபத்தினுடைய 3வது கட்டம் என்னது? நான் போதும் கர்த்தாவே, எனக்கு என்னுடைய வாழ்க்கை போதும், என்னுடைய வாழ்க்கை முடியட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறவனாக காணப்படுகிறான். இப்படி ஜெபித்தவர்கள் இருக்கிறார்கள். யார் யார் ஞாபகம் வருதா? போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கை போதும். எலியா. எங்கே வருது? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கணும். போதும், சூறை செடியில் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்? என் வாழ்க்கை போதும். யோனா 4ஆம் அதிகாரத்தில் யோனா என்ன சொல்கிறான்? என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும். இப்போ யோனா ஜெபித்த பொழுது, எலியா ஜெபித்த பொழுது அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாரா? எடுக்கலை. ஏன்னாக்கா அவங்க இந்த உலகத்தில் இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆகவே அவன் அந்த ஜெபத்தை கேட்கல. ஆனால் சிம்சோன் இங்கே ஜெபிக்கிறான். என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட போகட்டும்னாக்கா போதும், வாழ்க்கை போதும் சொல்லி அவன் வாழ்க்கையை முடிக்கிறார். சுபிச்சமாக அங்கே என்ன பண்ணுறாரு?
அவனுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். நாமும் கூட ஒரு கட்டத்தில் நம்ம ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறார். பாருங்கள், சிம்சோன் அவன் துன்மார்க்கமாக ஜீவித்தாலும் கூட அவனுடைய ஜெபமானது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. அது ஆழ்ந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது, ஆழ்ந்த சத்தியமாக இருக்குது. துன்மார்க்கத்தில் இருந்தாலும் கூட அவன் கர்த்தரை ஒரு நாளும் மறக்கலை. தண்ணீர் வேண்டும் என்று அந்நியர் கையில் போய் அவன் கேட்கல. அவன் சோர்ந்து தண்ணீர் தாகத்தினாலே சாகும் நிலையில் அவன் என்ன சொல்கிறான், இந்த பள்ளி இவர்களோடு கூட நான் மடியக்கூடாதுன்னாக்கா பள்ளத்தாக்கை உடைத்து தண்ணீரை கொடுக்குறார். சாகும்போது சாகும் தருவாய் அவனுக்கு தெரிந்த உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் ஜெபித்த ஜெபம் உன்னதமான ஜெபமாக இருக்குது. அந்த கல்லன் ஜெபித்தது போல அது இருக்கிறது. எசேக்கியா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா என்ன ஜெபித்தாரு, என்னை நினைத்தருளும், நான் உமக்கு செய்த காரியங்களை நினைத்தருளும். அந்த நினைத்தருளும் என்ற வார்த்தை, உன்னதமான வார்த்தையை போட்டு, ஆண்டவரே நான் உமக்காக உண்மையாக இருந்த காரியங்கள் எல்லாம் நினைத்தருளும் என்று சொல்லி அன்னாள் சொன்னது போல, நெகேமியா சொன்னது போல, எரேமியா சொன்னது போல, அந்த கல்லன் சொன்னது போல, எசேக்கியா ராஜா சொன்னது போல என்னை நினைத்தருளும் என்ற உன்னதமான வார்த்தையை அவன் சொன்னான். இரண்டாவதாக என்னை பலப்படுத்தும் என்று சொன்னான். நாமும் கூட ஆவிக்குரிய வார்த்தை வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், உடைய வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தும். சங்கீதக்காரன் தான் சொல்கிறான், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும் என்று சொல்லி பலன் அற்ற நிலைமையில், பலன் இழந்து போன நிலைமையில் நாம் ஜெபிக்க வேண்டிய வார்த்தை என்னை பலப்படுத்தும். கடைசியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி தருவாயில் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள். உனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ஜபத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறேன், போதும் கர்த்தாவே. பாருங்க, ஆண்டவர் அவர் மரிக்கும் போது எப்படி ஒப்பு கொடுத்தாரு, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், ஐ கமெண்ட் மை ஸ்பிரிட் அன்டு யுவர் ஹோலி ஹேண்ட்ஸ் என்று சொல்கிறார். ஆகவே இவனும் கூட என்ன, போதும் என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி அவன் மரித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிம்சோனுடைய ஜபம் என்ன பண்ணுது, அவனை ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக மாற்றினது. எப்படி பிரதர் சொல்கிறீங்க கேட்கலாம்ல. முழுவதுமாகவே அநியாயத்தில் வாழ்ந்த மனுஷன், கர்த்தருக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியாத மனுஷன், ஏதோ 2 ஜபத்தை பண்ணிட்டான்றதுனால அவனை நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? எப்படி பிரதர் சொல்கிறீங்க சிம்சோன் பரலோகத்துக்கு போகலான்னு? 1% கூட ஆண்டவர் சொன்னதை அவன் கீழ்ப்படியில. ஆனால் ஏதோ ஒரு 2 ஜபத்தை ஏறெடுத்தான் என்பதுக்காக அவனை கர்த்தர் அவனை அங்கீகரித்தார்னு சொல்கிறீங்களா? எப்படின்னு கேட்குறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் அவன் பேர் வருது பாருங்க. யார் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியலில் அவன் பேர் வருது பாருங்க. யார் முதல்ல எடுத்து வாசிக்கிறாங்க பார்ப்போம். எபிரேயர் எந்த வசனம் சிஸ்டர்? 11ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசியை குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள். இவெல்லாம் எப்படி எங்கே சேர்க்கிறாரு பாருங்க அவரை, சிம்சோனை. கர்த்தராலே அங்கீகரிக்கப்பட்டவன். தாவீது ராஜாவோட அவன் பேர் இருக்குது. தாவீது ராஜாவுக்கு முன்பாகவே அவன் பேர் இருக்குது. கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, அப்புறம் தாவீது, சாமுவேல். அப்போ அவனும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கான். வெளிப்பிரகாரமாக ஒரு மனுஷனை பார்ப்பது மூலமாக இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் என்று ஒரு காலமும் நாம் முடிவு பண்ணக்கூடாது. எந்த நேரமும் எப்படியுமே ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. சிம்சோனுடைய ஜபம் நமக்கு முன்னுதாரணமாக, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் போவதற்கு அவனுக்கு தடை இல்லை. பாவத்தில் இருந்தாலும் கூட அவன்
மற்றவர்கள் இடத்துல உதவிக்காக போகலை. யார் இடத்துல போனான்? கர்த்தர் இடத்துல தான் போனான். தண்ணி வேணா யார்கிட்ட போனான்? ஆண்டவர்கிட்ட தான் போனான். உயிர் போக போகுது யார்கிட்ட போனான்? ஆண்டு. நான் மடிந்து போகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் போனான். 3 காரியத்தை சொன்னான் அவனுடைய இறுதி ஜபத்தில். என்ன சொன்னான்? என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும், மூன்றாவது என்ன சொன்னான்? என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும், வெளிச்சரோட கூட போகட்டும். உன்னதமான ஜபம். ஆகவே இப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது, முன்னுதாரணமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லி வைக்கிறான்? யாருக்கு என்ன வேணாலும் நடைபெறலாம், யாருக்கு என்ன வேணாலும். அப்போ நம்ம அதாவது விஷயங்கள் தெரியாதவளை போல் நம்ம பேசக்கூடாது. நான் சொந்தக்காரனை பார்க்கணும், அங்கே பார்க்கணும், அங்கே ஓடணும், 4 பதார்த்தத்தை ருசியாக சாப்பிடணும். நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி மறிக்கணும், எப்படிப்பட்ட ஜபத்தை இறுதியில் ஏறெடுக்கணும், எல்லாத்தையும் எப்பயே சொல்லி வச்சுருக்குறோம். இப்போ முன்னாடியே சொல்லி வச்சுருக்கோம். முன்னாடியே சொல்லி ஒரே தரம் மறிப்பதும் பின்பு உயர் எடுத்துக்கொள்ளப்படுவதும், ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷன் எல்லோருக்கும் இட் இஸ் அப்பாயிண்டட் unto men once to die and after that judgment. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பளிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நீ விரும்பினாலும் நீ மரணத்துக்குள்ளா போவாய். அப்போ எப்படி போவாய்? ஜபத்தில் தான். மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சிம்சோன் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்.